அப்பாவும் புள்ளியும் பிரியாணி செஞ்சிட்டீங்களா? பிரியாணி டைம்ல இது இன்னும் 2 நிமிஷத்துல பிரியாணி ரெடி ஆயிடும். அருமையான பிரியாணி. சிக்கன் பிரியாணியா? பிரியாணியே தான். ஓகே, थैंक यू. ஓகே. இப்போ வந்து நம்ம சேனல் ஆகிய டைம் பாஸ் சேனல்ல குக்கிங் சிக்கன் பிரியாணி செய்வது எப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போறோம். பியூட்டிஃபுல்லா இப்போ அடுப்பெல்லாம் பற்ற வச்சாச்சு. இப்போ பாத்திரத்தை போதும். அதுக்கப்புறம் வந்து இதை அடுப்புல செய்ய போறது சிக்கன் பிரியாணியை எந்த அளவுக்கு செய்ய போறது பார்ப்போம். எண்ணெய் காஞ்ச பிறகு நம்ம வெங்காயத்தை போடுறோம். இப்போ யாதவன் அவர்கள் வந்து இவரு சூப்பரா எவ்வளோ சின்ன வயசுல அருமையாக செய்வாரு. இப்போ சிக்கன் பிரியாணி செய்ய போறாரு பாருங்க. போடு காஞ்சி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பட்டை லவங்கெல்லாம் போட்டாச்சு. கரண்டி எடுத்து லைட்டாக கலரணும். இப்போ மாஸ்டர் கலருவாரு. மாஸ்டர் யாதவன் அவர்கள் செய்வார். இதை பாருங்க. நறுக்கி வச்ச 400 கிராம் வெங்காயத்தை இதில் போட போகிறோம். பாருங்க எந்த அளவுக்கு எண்ணெய் வெந்துக்கிறீங்க நீங்க பார்க்குறீங்க. இப்போ இது வந்து நல்லா ப்ரௌனிஷா வரணும். அப்பதான் நம்ம அடுத்தது போடணும். இல்லைன்னா வந்து டேஸ்ட் இருக்காது. இது நல்லா ஃப்ரை ஆகணும். இந்த வெங்காயம் எல்லாம் வந்து நல்லா ப்ரௌன் கலர்ல வந்தது தான் நம்ம அடுத்தது போடணும். வெங்காயம் நல்லா வதங்கினா கொஞ்சம் நல்லா உப்பு போட்டுக்கிட்டீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடும். ஓகேங்களா? இப்போ மாஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா புதினா கொத்தமல்லி மாஸ்டர். இப்போ வந்து தக்காளி மாஸ்டர் போடுறாரு. பாருங்க, இப்போ பச்சை மிளகாய் போட போறோம். இங்க கிண்டிட்டுக்கு அப்புறம் இந்த இதை அப்படியே விட்டுறக்கூடாது. வச்சிருந்தீங்கன்னா சூடாயிடும். அதனால எடுத்து பக்கத்துல கொஞ்சம் குத்துணும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட போறேன். நல்லா வலிச்சு போடணும். போடுறோம் சிக்கனை. ஓகே, சிக்கனை வந்து நம்ம போட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி அழகா எடுத்து போடணும். எவ்வளோ அழகா போடுறாங்க. வந்து அப்படியே நம்ம வந்து கறியை வந்து இப்போ கறியை போட்டு மசாலா ஸ்பைசஸ் அதுக்கு முன்னாடி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்போ போட்ட மஞ்சள் எல்லாருக்கும் பங்கு பிரிக்கணும். அந்த மசாலா போட்டாங்க. இது லைட்டாக இடையே தச்சு பண்ணி கலரி போடும். அப்புறம் அந்த கறியில் வந்து மசாலா அதே நல்லா போட சொல்ல அருமையாக இருக்கும். இப்போ வந்து மாசம் சில வார்த்தைகள் கிளைமேட் பார்த்தீங்கன்னா நல்லா மழை பெய்யுற மாதிரி எப்பெல்லாம் மழை அந்த மழை பெய்யுற நேரத்துலேயே நாங்கள் நல்லா பிரியாணி செஞ்சு இந்த சின்ன கிளைமேட்ல நல்லா காரமாக இப்போ கரண்டி இன்னும் க்ளோஸ் பண்ணிடுச்சு. இந்த சைடு கொஞ்சம் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் லைட்டாக ஊற்றிக்கலாம். கலர் வந்து இந்த மாதிரி நல்லா தலை கிரேவி ஆன பிறகு தண்ணி நம்ம இப்படி ஊற்றிடலாம். ஒன்றுக்கு 1.5 கணக்கில் 1 கிலோ 6 டம்ளர்னா பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு 9 டம்ளர் வரும் இது. ஓகேங்களா? டேஸ்ட் இன்னும் நல்லா இருக்கும். அது இல்லாமல் அதோடைய அந்த அறுசுவைன்ற மிக்சிங் வந்து இருக்கு. இப்போ வந்து நம்ம அரிசியை போட போகிறோம். அப்புறம் டேஸ்ட் பண்ணுறது அரிசி வந்து இப்போ அரிசி அடையே லைட்டாக போடுறோம். அரிசி ஆண்டு வரணுங்களுக்கு லைட்டாக கலர்னா கூட பண்ண உங்களுக்கு மசாலா அரிசியில் நல்லா வரும். அப்போ வந்து அவங்களுக்கு தம் பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம பண்ணுறது தம் பிரியாணி அரிசியில் ஓரத்தில் விடுவேன்.
அரிசியில நம்ம அரிசியை மட்டும் போடணும், அந்த தண்ணியை நம்ம பிழிஞ்சிட்டு ரைஸை மட்டும் போடணும். இப்ப நெய் ஊத்த போறோம். பிரியாணி டேஸ்டா வைக்கிறதுக்காக நல்லா கிடக்குப்பா. பண்ணிக்கலாம். அப்போ வந்து மசாலாவும் ஃபுல்லாகவே அரிசிக்குள்ளே ஏறும், அடியும் சேம் டைம் பிடிக்காது. அது மாதிரி உங்களுக்கு நல்லா இருக்கும். லைட்டாக கரண்டி கூட ஃபுல் பண்ண முடியாது, உடைய ஆரம்பிச்சிடும். நம்ம அது வரைக்கும் லைட்டாக ட்ரை பண்ணணும், ஒன்றும் தப்பு கிடையாது. இப்போ வந்து அவ்வளோதான், இதுக்கு மேலே நம்ம கலரக்கூடாது. அழகாக இப்போ டம் போட்டோன்னா அருமையான பிரியாணி இப்போ நம்மளுக்கு ரெடி ஆகிடும். அருமையான டம்மு சாப்பிட 15 நிமிஷம் இருந்தால் போதும். அந்த நெருப்பில் எதுவும் இல்லை, சும்மா அந்த கங்கு அந்த அனல் மட்டும் இருந்தால் போதும். ஓகேங்களா? பிரியாணியாக சூப்பராகவும் அருமையாகவும் டேஸ்ட்டாக எந்த அளவுக்கு அழகாக பூவாக இருந்தது பாருங்கள் பிரியாணி. தெரியுங்களா உங்களுக்கு? அழகாக அடி ஒரு அடி கூட பிடிக்காம அருமையாக மசாலா சூப்பராக பண்ணியிருக்கிறோம். இந்த பிரியாணியை பாருங்கள், அப்படியே கொட்டுது பாருங்கள், சிந்து அப்படியே வேறு அளவில் கொட்டுது பாருங்கள். அப்படியே வேறு அளவில் இது எப்படி இருக்குது மட்டும் பாருங்கள். வா, அப்படியே பூ மாதிரி கொட்டுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. சூப்பர் பிரியாணி இந்த பொழப்புத்தான் நல்ல ருசியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாருங்க எப்படி பீஸ் செம்மையாக இருக்கு பாருங்க.